கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, கர்த்தருடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்கக்கூடாது. யாத்ராகமம் 20 அதிகாரம் 7 வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அப்போ என்னன்னா, கர்த்தருடைய நாமத்தை நம்ம வீணிலே வழங்கக்கூடாது. சின்ன வயசுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. சில நேரம் என்ன பண்ணியிருப்போம்னா, காட் ப்ராமிஸா நான் செய்யவே இல்லம்போம். முதல்ல நம்ம சத்தியமே பண்ணக்கூடாது. இதில் எப்படி காட் ப்ராமிஸா, கடவுள் மேலே சத்தியமா. அதுக்கப்புறம் யாராவது இருப்போனா, நீ இனிமேல் கடவுளுடைய பிள்ளையா இருந்தால் இதை நீ செய்ய, அதாவது மற்றவங்களுக்கு தோன்றுறது, அவங்க அமைதியாக இருக்காங்கன்னா, நீ கடவுளுடைய பிள்ளைனா இது செஞ்சு பாரேன் அப்படின்ட்டு இது பண்ணுறது. எவ்வளோ தப்பான காரியங்கள் செய்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய நாமம் பலத்துருதமா, நீதிமன்றத்துக்குள் ஓடி சுகமாக இருப்பாங்க. கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது? வல்லமை உள்ளது. நம்ம அவருடைய நாமத்தை சொல்லணும்னாலே பயத்தோடு நடுக்கத்தோடு சொல்லணும். ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு அப்பா பிதாவே இங்கே கூப்பிடத்தக்க புத்த சுவிகாரத்தை தந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு நாளும் நம்ம நிமித்தம் கர்த்தருடைய நாமம் வீணில் வழங்கப்படக்கூடாது. இவன் ஏசப்பா பிள்ளை, இவன் என்ன தப்பு செய்கிறான் பாருன்ட்டு நம்ம செய்கிற குற்றத்தின் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் வீணில் வழங்கப்படக்கூடாது. அதனால ஜாக்கிரதையாக இருங்க. நம்மளும் கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது. மற்றவங்க கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்க நம்ம காரணமாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி செய்கிறவங்களுக்கு கர்த்தர் தண்டியாமல் விடாதுன்னு வசனம் இருக்குது. அதனால் எச்சரிப்பாக இருங்க. தேவனுக்கு மட்டுமே முடிந்தாகட்டும்.